என்ன பண்ணுறேன், இந்த பழத்தை கடி. இந்த பழத்தை கடிச்சேன்னா உனக்கு நீ எல்லாமே மாறிடும். உடனே இவனும் கேட்டிருப்பான், இந்த பழத்தை கடிச்சா இன்னெல்லாம் ஆகும் அப்படின்னு. அவன் சொல்லியிருப்பான், இந்த பழத்தை கடிப்பா, போகிற போக்கில் உனக்கு என்னென்ன ஆகுதுன்றது நீ பார்த்துப்ப அப்படின்னா இவனும் கடிச்சிட்டான். ரோமர்கள் என்ன பண்ணுறாங்க, ரோமர்கள் ரொம்ப கொடுமையானவர்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் வழியில் நடந்து வராங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ரோமர்கள் வந்து அரிசி மூட்டைலாம் காய்கறிலாம் வாங்கின்னு போனாங்கன்னா, இந்த யூதர்கள் வந்தாங்கன்னா என்னமா சொல்லுவாங்க, அந்த மூட்டையெல்லாம் அவன் மேலே தூக்கி வச்சுட்டு அவன் வேற இடம் போயின்னு இருப்பான். ஆக்சுவலாக தங்கம் போடக்கூடாதுன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி நீ தங்கம் போடக்கூடாதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நகையெல்லாம் கைட்டிட்டு இருந்தாங்கன்னா அவன் வேற ஆள், வேற ஏஜென்ட்லேருந்து வந்திருக்கிறான். ஆனால் தேவனு சும்மா ஒரு நகையை கொடுக்கலையா, தங்க பூமியை கொடுத்துருக்கிறாரு. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, பரமண்டங்களில் உம்முடைய சித்தம் செயல்படுவது போல பூமியில் கொஞ்சோண்டு செய்வீராக சொன்னாரா? அப்படியே ஜெபம் பண்ணாரு. என்னடா இது, இதிலிருந்து விடுவிப்பாருன்னு மேசியா வருவார்னு பார்த்தா இவர் 1 மைல் நடக்காத இன்னும் 2 மைல் நடன்னு சொல்றாரு. ஏன்னா இவனுக்கு வந்து மனநிலை என்னன்னா, அந்த மனநிலையில தான் இருக்கிறான். எந்த மனநிலை? மேசியான்று வருவாரு, நம்ம மூட்டை தூக்காம பார்த்துப்பாரு. புரியுதா? இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க? அவர் டோட்டலாக எதுக்கு தெரியுங்களா வந்தாரு? அவரு மொத்தமாக இந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து, வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, பாடுகளிலிருந்து, பண பற்றாக்குறையிலிருந்து, கடனிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்தில் கூட்டணும் போயிட்டு, அப்போ அதுல ஒருத்தி விசுவாசப்பட்டு தொட்டதால நடக்குதுன்னா, இப்போ இந்த வார்த்தை எனக்குள்ள வந்ததுனால நான் ஒருத்தன் விசுவாசிச்சா எல்லாமே நடக்கும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசத்தோட போங்க. அதுதான் அவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுளுக்கு கிளம்பி போயிட்டு. ஓகே, எல்லாவற்றிற்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் சபைக்காக ஜெபம் பண்ணுறீங்க? எல்லாருமே ஜெபம் பண்ணுறீங்க. சபையினுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அநேக தேவைகள் இருக்கிறது, கர்த்தர் நிச்சயம் சந்திப்பார். அதுக்காக ஜெபம் பண்ண. அது மாத்திரம் இல்லை, இந்த வாலிப பசங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. முக்கியமாக பொண்ணுங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாலிப பசங்களுக்காக. உங்களுக்கு உலகம் எப்படி போகுதுன்னு தெரியுதா? யாருக்கா தெரியுமா உலகம் இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு? தெரில. உங்களை பார்த்தா நான் என்னமோ எங்கேருந்தோ உங்களை பிடிச்சின்னு வந்து கட்டி போட்டு வச்சுன்னு உட்கார வச்சு மெட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி தான் பார்க்குறீங்க. எது கேட்டால் அப்படியே இருக்கிறீங்க. நான் உங்களை பிடிச்சின்னு வரலைங்க, கர்த்தர் தான் உங்களை தூக்கின்னு வந்திருக்கிறாரு. புரியுதா? அவர் இல்லாமல் நீங்கள் இன்னத்துக்கு இங்கே வந்து உக்கார முடியாது. பிசாசு ஒரு பக்கம் போவாத அப்படின்னு சொன்னாலும் ஒரு பக்கம் வந்து ஒரு பயம் உங்களை உறுத்துது பாருங்க, அது தேவன் கொடுக்கறது தான். ஆனால் தான் அவர் சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுதலே பாருங்கள். இதுலேயே ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது? கர்த்தருக்கு பயப்பட பார்த்து ஞானத்தில் ஆரம்பமாகிடுறீங்க எல்லாவற்றிலும். புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக இருங்க. இல்லைன்னா நான் டக்குன்னு முடிக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக இருங்க. உலகத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபைக்கு தேவைகள் நிறைய இருக்குது. முக்கியமாக அதெல்லாம் என்னென்ன தேவைன்றது சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ வேணும் நம்ம சபைக்கு? 15 லட்சம்னா 15 லட்சமே கேட்கக்கூடாது.
கூடுதலாக கேளுங்க, புரியுதுங்களா? 50 லட்சமாக கேளுங்க, புரியுதுங்களா? கேளுங்க, இன்னும் பிரம்மாண்டமாக தேவனை ஆராதிக்கலாம். சரி, ஓகே, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக செல்வோம். கீவேர்டு என்னது நம்மளது? மத்தேயு 13ஆம் அதிகாரமா? ஆ 13:11 படிக்கலாமா? அதை அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, யாருக்கு அருளப்பட்டிருக்கிறது? நமக்கு, எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள், எனக்கு. இதுக்கு பேர் என்னது? ரகசியம். ரகசியம்னா என்னது? ஆமாம், சீக்ரெட்னா என்னது? எனக்கும். அப்போ பல இடத்துல சொன்னால் அதுக்கு பேர் பரம ரகசியம். பரம ரகசியம். ஓ, ஓகே. அப்போது குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கிறோம். அதில் என்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை ரகசியமாக சொல்கிறாங்கன்னா நான் யாராக இருக்கிறாங்க? சொல்லுங்கள், நான் யாராக இருக்கிறேன்? சொல்லுங்கள். நம்பிக்கை உடைய ஆள். ஸ்பெஷல், அதுதான் முக்கியம். சொல்லுங்கள், ஸ்பெஷல். நான் தான் ரொம்ப பிரியமான மனுஷன் அவங்களுக்கு. அந்த 10 பேரில் காட்டிலும் 9 பேர் அவங்களுக்கு பெரிய விஷயமா தோணலை. ஆனால் என்ன அவர்கள் ரொம்ப நேசிக்கிறதால தான் என்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க. ஆனால் தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பெஷல்னு பார்த்துங்க. பக்கத்தில் பார்த்து, நான் ரொம்ப ஸ்பெஷல். ஆமாம், விசேஷித்தவர்கள் நாம், அவருடைய பார்வைக்கு விசேஷித்தவர்கள். அது மாத்திரமல்ல, வித்தியாசமானவர்கள். நம்ம அவர்களை போல கிடையாது, நம்ம வித்தியாசமானவர்கள். சொல்லுங்கள், நான் வித்தியாசமானவன். கர்த்தருடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது. அவருடைய ரகசியத்தை எனக்கு சொல்லியிருக்கிறார். அந்த ரகசியம் மட்டும் பார்க்கலாம், ஓகேங்களா? அந்த ரகசியம் சொன்னதால தான் யாருமே ஜெபம் பண்ணாத ஒரு ஜெபத்தை இயேசு கிறிஸ்து பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? கற்றுக் கொடுக்குறாரு. என்ன ஜெபம் கற்றுக் கொடுக்குறாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செயல்படுவதாக. இங்க இந்த பிரேயரை யார் பண்றா? இந்த பிரேயர் யார் பண்றா? எவ்வளோ பெரிய ஒரு, என்ன சொல்றது, இந்த பிரேயர் பண்ணவரே இவர் தான். இந்த பிரேயருக்கு பதில் கொடுக்குறவரும் இவர் தான். எத்தனை பேருக்கு லைட் அடிச்சுது? லைட் அடிச்சுதா? பெரிய லைட் இதில் இருக்குது. என்ன லைட்டுன்னா, அவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, பரலோக ராஜ்யம் வருவதாக, பரமண்டங்களில் உங்களுடைய சித்தம் செயல்படும் போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் உங்ககிட்ட
வரேன்னு கிடையாது. யாரு சொன்னாரோ அவரே தான் பதிலாவே இருக்கிறாரு எனக்கு. புரியுதுங்களா? அவரே பதிலா இருக்கிறாரு. அப்போ சொன்னவரே பதிலா இருக்கிறாருன்னா அப்போ நிச்சயம் எனக்கு எல்லாவற்றிற்கும் எனக்கு தீர்வு உண்டு, எல்லாவற்றிற்கும் எனக்கு பதில் உண்டு. அவர் இப்படி ஜெபம் பண்ணல, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, பரமண்டங்களில் உம்முடைய சித்தம் செயல்படுவது போல பூமியில கொஞ்சோண்டு செய்வீராக சொன்னாரா? அப்படியே ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? ஆசிட்டிஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஆசிட்டிஸ்னா என்னது? அப்படியே சொல்லுங்க. பரலோகத்தில் எப்படி இருக்குதோ அப்படியே இங்க வரணும்னாரு. யாருக்கிட்ட சொன்னார் தெரியுங்களா? ரகசியமா உங்ககிட்ட சொல்லுங்கிறாரு. அப்படியே இங்க நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கணும். தயவு செஞ்சு கையை தட்டுங்க எல்லாருமே. ஒரு ரகசியம் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பரலோகத்தில் என்ன செய்யுதோ ஆசிட்டிஸ் அதில் கொஞ்சம் கூட, அதாவது ஜெராக்ஸ் காப்பி பார்த்துருக்கிறீங்களா? கலர் ஜெராக்ஸ் எடுத்தோன்னா இதில் என்ன இருக்குதோ அப்படியே விழும். அதில் சின்னதாக நீங்கள் ஒரு புள்ளி மார்க் வச்சாலும் ஊந்துடும், இல்லை பேப்பரை ஃபோல்டு பண்ணாலும் அந்த அச்சு என்ன பண்ணும், அது அப்படியே விழும். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் அதில் இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன்பா. என்ன ரகசியத்தைனா, பரலோகத்தில் உன்னை குறித்து நான் ஒரு திட்டம் வச்சு நீ இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிருக்கேன். அதே வாழ்க்கையை நீ இந்த பூமியில் வாழணும். அதுக்கு தான் நான் உன்னை இந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து. ஆ 31லேருந்து சரி, நான் டக்குன்னு முடிகிறது பார்க்குறேன். கொலசேயர் திருப்பி கொள்வோம். கொலசேயர் வைமா, கொலசேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பாருங்க, இந்த வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நம்ம சொல்கிற பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒரு ராஜ்யத்தில் இருந்தோம். அது பேர் என்னது? அந்த ராஜ்யத்துக்கு பேர் சொல்லுங்க. வேற ஒரு ராஜ்யத்தில் இருந்தோம். என்ன ராஜ்யத்தில் இருந்தோம் சொல்லுங்க? வசனம் பச்சே சொல்லலாம் அழகா. இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம். புரிதுங்களா? ராஜ்யம் என்னது? அதிகாரம், ஆளுமை எல்லாமே அதுதான். இல்லைன்னா உங்களுக்கு நான் கடந்த வாரத்தில் சொன்ன இதுலேருந்து நான் உங்களுக்கு லைட்டாக வந்தேன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? தேவன் நம்மளை எப்படி படைத்திருக்கிறாரு? அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவே படைத்திருக்கிறாரு. நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்? தேவனை போலவே இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போது இதில் யாரு கீழே உழுவுறா? மேலே இருந்து பிசாசு உழுந்தான். மறுபடியும் அவன் போய் கேட்குறான், தேவன் அவனை சேர்க்கலை. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் தூதருக்கு உதவியாய் கை கூடாமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய எனக்கு அவர் கை கொடுத்தார். இப்போ என்னன்னா, அவன் என்னத்துக்கு இப்போ ஆதாம் கிட்ட வரான்னா, அவன்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது. அதுக்கு பேர் என்னது? இருளின் அதிகாரம். அதான் இருளின் ராஜ்யம். அவனை பொறுத்த வரலும் ஒரு தப்பு பண்ணிட்டானா, ஒரு தப்பு பிதாக்கு விரோதமாக பண்ணிட்டோன்னா அவர் பிதா என்றைக்கும் அவனை சேர்த்து கொள்ள மாட்டார். இதுதான் அவனுடைய நல்ல மைண்டில் வச்சிருக்கிறான். இப்போ ஆதாம் கிட்ட வரான். ஆதாம் கிட்ட என்ன பண்ணுறான்? பழத்தை புசின்றான். அது என்ன பழம்? நன்மை தீமை அறியத்தக்க ஒரு பழம். இது நிறைய பேர் கேள்வி இருக்கும், ஏன் அவர் அந்த பழத்தை அங்கே வச்சாரு? யாருக்கா கேள்வி இருக்கா? எல்லா பழமும் வச்சு சாப்பிட சொன்னார், கரெக்டா? ஆனால் ஒன்று மட்டும் சாப்பிட்றாத அப்படின்றாரு. ஏன் அது? அவர் அதை வச்சே இருக்க தேவையில்லையே அந்த பழத்தை. ஆனால் கர்த்தர் வைக்கிறாரு. ஏன் வைக்கிறாருன்னா, ஆதாமுக்கு அவர் எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருந்தார் தேவன்.
எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருந்தார். 3000 ஏக்கரில் நீ என்ன வந்து எல்லா பழமும் எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் வந்து என்ன பண்ணுறாரு, மனுஷனை வந்து உண்டாக்கிட்டு சொல்கிறாரு இது நல்லது என்று அவர் கண்டுறாரு. எப்பவுமோ அவர் வந்து தேவன் வந்து நம்மளுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் நம்மளை வந்து உருவாக்கியே கொடுக்குறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, டிஜேஸ் அழகாக எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து சவுதி அரேபியா போகும்போது வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து என்ன பண்ணாங்களாம், பேரிச்சம்பழம் கொடுத்தாங்களாம். மதியானம் லஞ்சுக்கும் பேரிச்சம்பழமே கொடுத்தாங்களாம். ஓகேங்களா? அப்போ அவர் சொல்கிறாரு, என்னடா இது பேரிச்சம்பழத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்கன்ன உடனே இவருக்கு ஒன்றுமே புரியலையாம். அப்போ அவர் சொன்னார், காலையில் இருந்தது சும்மா அது கொடுத்தது தான், இப்போ லஞ்சுக்கு வச்சுருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30 ஐட்டமான பேரிச்சம்பழம் வச்சுருக்கிறாங்க. அவர் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு சொல்கிறாரு, அவர் எழுதியிருக்கிறாரு, என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டதே இல்லை. ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டு. இப்போ தான் எனக்கு தெரியுது லஞ்சில் ஏன் அவங்க இத்தனை லஞ்சாக எனக்கு இதை கொடுத்தாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் அந்த பேரிச்சம்பழத்தில். அவர் எழுதிட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு பேரிச்சம்பழத்தில் இத்தனை வகையான ருசி ஒன்று இருக்கும்னா, அப்போ தேவன் ஆதாமுக்கு கொடுக்க பார்த்து பழங்களை கொடுத்தாரு, எத்தனை விதமான ருசிகளை கொடுத்துருப்பாரு தேவன். அவர் எழுதுறாரு. அவர் இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நமக்கு உப்பு சேர்க்கணுமா? டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நமக்கு காரமும் எடுத்துக்கணும். உங்களுக்கு சொல்லிட்டாரு பல டாக்டர் காரம் எடுக்கக்கூடாது. எனக்கும் சொல்லிக்கிறாரு டாக்டரு காரம் எடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு இது ஒன்று இருக்குது, என்னது, இனிப்பு, புளிப்பு, 6 சுவை, அருஞ்சுவை, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு கடுப்பு தான் வரும். எனக்கு ஒழுங்கா மனம் திரும்புறத பாருங்க, புரியுதுங்களா? சங்கீதத்தில் தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, அவர் மனம் திரும்பாவிட்டால் பட்டயத்தை கருக்கி கொண்டிருக்கிறாராம். யாரு? அவர் எதுக்கு பட்டயத்தை கருகணும்? அவர் பட்டயம் தான் சூப்பராக இருக்குங்க. அவர் பார்த்துக்கினே இருக்கிறாராம். சங்கீதத்தில் வரும், யாராவது இருந்தால் எடுத்து படிச்சு பாருங்க. மனம் திரும்பாவிடில் பிதா பட்டயத்தை கருக்கி கொண்டே இருக்கிறாராம். என்ன மனம் திரும்ப சொல்லி கேட்க மாட்டேது. ஒரு நாள் அப்படி போட்டு எதுக்கு இதை சொல்ல வந்து நான், அருஞ்சுவை இது இவ்வளவும் இருக்குது. நம்ம தேடி எதுலேயும் போவோன்னா தேவன் பழத்திலேயே எல்லாமே வச்சு இருக்கிறாரு. அவ்வளோ ஒரு சுவையான அந்த புளிப்பு பழம், இனிப்பு பழம், கசப்பு பழம் இருக்குது, காரப்பழம் இருக்குது. காரப்பழம் சாப்பிட்டுக்கிறீங்களா? சாப்பிட்டது இல்லையா? ஓகே, ரைட். காரப்பழம் இல்லைல்ல? அப்போ நீங்கள் இன்னும் உலகத்தில் சூப்பராக சொல்லாம பாருங்க. நான் என்னடா எதடா சொல்லலான்னு யோசிச்சுக்கிறேன். அவன் பக்கவாக சொன்னான், மிளகாய் இருக்குது. ஆமாங்க, மிளகாய் என்ன பழமா அப்படின்னா? ஆமாம். சீடு அப்பா, நீ ரொம்ப தெரியினவனாகிற. அது மிளகா பழம்னு சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்லட்டுமா? நம்ம வீட்டு முன்னாடி ஒரு மிளகா செடி எங்கள் அம்மா வளர்த்தாங்க. இந்த வீடா பழைய வீடா? உனக்கே தெரில என்ன மிளகான்னு. அப்போ உனக்கு தான் கிள்ளி நாக்கில் வைக்கணும். அந்த மிளகா பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? செவப்பாக இருக்கும், பழமாக இருக்கும். அதை நீங்கள் சும்மா ஒன்றும் இல்லை, அப்படி வச்சு பாருங்களேன், தேள் கொட்டினா மாதிரி இருக்கும் காரம். பார்த்துருக்குறீங்களா? ஆகாதா? அப்பா நீ தான் அதுக்கு, நான் கிடையாது. நான் அந்த பாயிண்ட்டுக்கே வரல. ஆக மொத்தம் எனக்கு சப்போர்ட்டு அந்த பழுத்த காய் இருக்குது, காரப்பழம் இருக்குது. தேவன் அப்படி தான் படைச்சார். ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆதாமை அப்படி தான் உண்டாக்குனாரு.
பத்தாவதுக்கு வந்து அவனுக்கு அது மட்டும் கொடுக்கல, அவனுக்கு நிறைய பொண்ணும் கொடுத்தாரு. ஆதியாகமத்தில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா பொண்ணு வலிக்கிற தேசத்துல தான் இருந்தான். இங்கேருந்து இதுலேருந்து பார்த்தோன்னா தங்கம் போடக்கூடாதுன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி நீ தங்கம் போடக்கூடாதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நகையெல்லாம் கைட்டிட்டு இருந்தாங்கன்னா அவன் வேற ஆள், வேற ஏஜென்ட்லேருந்து வந்திருக்கிறான். ஆனால் தேவனு சும்மா ஒரு நகையை கொடுக்கலையா, தங்க பூமியை கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, அவர் வந்து 4 நதியை கொடுக்குறாரு ஒரு மனுஷனுக்கு. 4 நதி கொடுக்குறாரு, பொண்ணு இருக்கிற இடமாவே கொடுக்குறாரு ஃபுல்லாக. இவ்வளவும் தேவன் கொடுத்துட்டு சொல்கிறாரு, நன்மை தீமை அறிகிற விருட்சத்தை அந்த இடத்துல வச்சிடுறாரு. அதை நான் கரெக்டாக வந்துடுறேன், பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நன்மை தீமை அறிகிற விருட்சத்தை அங்கே வச்சிடுறாரு. அது எதுக்கு அதை வச்சாருன்னா, இவன் பழத்தை சாப்பிட்டுட்டு அதை சாப்பிடணும். பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை சாப்பிடக்கூடாது. அதாவது அழகாக சொல்கிறேன்னா, ஒரு ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் நீ இந்த டேப்லெட்டை போடணும். அதுக்கு முன்னாடி நீ இந்த டேப்லெட்டை போடக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? போடக்கூடாது. ஒருவேளை அந்த டேப்லெட்டை நீங்கள் முன்னாடியே போட்டால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? என்ன ஆகும்? அவ்வளோதான், கிரு நச்சின்னு கீழே விழ வேண்டியது தான். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த எல்லா கனியும் புசி, இந்த ஒரு கனியை மட்டும் புசிச்சிடாத, ஏன்னா அது நன்மை தீமை அறிகிற விருட்சம், நீ இதெல்லாம் சாப்பிடு, அதுக்கப்புறமா அதை பார்த்துக்கலாம். இவன் என்ன பண்ணிட்டான் பிசாசு, ஃபஸ்ட்டு அதை நீ வச்சிக்கோ, ஏன்னா அப்போ தான் உனக்கு நன்மை தீமை என்னன்றது உனக்கு தெரியுன்றதால இவன் முதல் இதை சாப்பிட்டதால தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. முதல் எங்கே வருது? உள்ளே வருது. அப்போது இந்த ஸ்டார்ட் ஆகப்போ தான் இப்போ யாருக்கிட்ட வந்துடுறான்? இப்போ ஆதாமு இருளின் அதிகாரத்தில் வந்துடுறான், பிசாசுக்கிட்ட வந்துடுறான். இப்போ இருளின் அதிகாரத்தில் என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குது சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை தான் அவன் வைக்கிறான். என்ன பண்ணுறான்? இந்த பழத்தை கடி, இந்த பழத்தை கடிச்சேன்னா உனக்கு நீ எல்லாமே மாறிடும். உடனே இவனும் கேட்டிருப்பான், இந்த பழத்தை கடிச்சா இன்னெல்லாம் ஆகும் அப்படின்னு. அவன் சொல்லியிருப்பான், இந்த பழத்தை கடிப்பா, போகிற போக்கில் உனக்கு என்னென்ன ஆகுதுன்றது நீ பார்த்துப்ப அப்படின்னா இவனும் கடிச்சிட்டான். கடிச்சிட்டு போயிட்டுருக்கு. இந்த இருளின் அதிகாரத்தில் என்ன இருக்குது? வியாதி இருக்குது, எல்லாமே இருக்குது. அது அதிகாரம். இந்த வசனம் என்ன சொல்லுது? இருளின் அதிகாரம். அதிகாரம்னா என்ன தெரியுங்களா? ஒன்று வந்துருச்சுன்னா அவன் கொடுத்தானா அதை நம்ம சுமந்து தான் ஆகணும். சொல்லுங்கள், அது சுமந்து தான் ஆகணும். அதுலேருந்து நம்ம மாற்றவே முடியாது. ரோமர்கள் என்ன பண்ணுறாங்க? ரோமர்கள் ரொம்ப கொடுமையானவர்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் வழியில் நடந்து வராங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ரோமர்கள் வந்து அரிசி மூட்டைலாம் காய்கறிலாம் வாங்கின்னு போனாங்கன்னா, இந்த யூதர்கள் வந்தாங்கன்னா என்னமா சொல்லுவாங்க? அந்த மூட்டையெல்லாம் அவன் மேலே தூக்கி வச்சுட்டு அவன் வேறு இடம் போயின்னு இருப்பான். ஆக்சுவலாக இப்போது ரோமர்கள் வந்து இப்போ கேக்கரோடு போகிறாங்கன்னா அவன் வந்து இந்த சாலமேடு வழியாக போயிட்டு இருப்பான். ஆனால் இவன் வழியில் பார்த்துட்டான்னா எல்லா மூட்டையும் தூக்கி அவன் மேலே வச்சு வந்து என்னை 1 மைல் தூரம் என்னை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ போ. யாருக்கிட்ட சொல்கிறானுங்க? யூதர்கள்கிட்ட. புரியுதுங்களா? இதுக்கு பேர் என்னது? அதிகாரம். அவன் சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். அவன் 1 மைல் தூரம் நடந்து வா அப்படின்னா வேற வழியே கிடையாது. இப்போ இவன் மனசில் என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோமே, அப்போ இந்த அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்க எனக்கு ஒருவர் வருவார். அவர் பேர் என்ன? மேசியா. வந்தாருங்க. அதே மாதிரி வந்தார். வந்த உடனே சொல்றாரு, அவன் 1 மைல் தூரம் உன்னை நடக்க கூப்பிட்டால் நீ 2 மைல் தூரம் நடப்பாயாக. எப்படி இருக்கும் அவனுக்கு? புரியுதா நான் சொல்றது? என்னடா இதுலேருந்து விடுவிப்பாருன்னு மேசியா வருவாருன்னு பார்த்தா இவர் 1 மைல் நடக்காத இன்னும் 2 மைல் நடன்னு சொல்றாரு. ஏன்னா இவனுக்கு வந்து மனநிலை என்னன்னா அந்த மனநிலையில தான் இருக்கிறான். எந்த மனநிலை? மேசியான்று வருவாரு, நம்ம மூட்டை தூக்காம பார்த்துப்பாரு. புரியுதா? இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க? அந்த மைண்ட் செட்டா? மூட்டை தூக்காம பார்த்துப்பாருண்ணா
மூட்டை தூக்காமனா நான் எந்த சொல்கிறேன் தெரியுமா? மேசியா வருவார், நான் ஜெபம் பண்ண தேவன் பதில் கொடுப்பாரு, இந்த பிரச்சனையிலேருந்து என்ன விடுவிப்பார். எத்தனை பேர் அந்த ஜெபத்தில் இருக்கிறீங்க? இது கிடையாது, புரியுதுங்களா? இப்போ இவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, மேசியா வருவார், இந்த பிரச்சனையிலேருந்து என்ன விடுதலை ஆக்குவார்னு வராரு, இவங்க இருக்கிறாங்க. ஆனால் மேசியாவுடைய எண்ணம் அது கிடையாது. அவருடைய எண்ணம் என்னன்னா, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறார். அவர் வேற மைண்ட் செட்டில் வராரு. அதாவது எல்லாருக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனை தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படித்த பையன் பிசிஏ முடிச்சிருக்கான். அந்த பையன்கிட்ட போயிட்டு ஒருத்தர் கேட்டாராம், பிஎம்டபிள்யூ கார் நீ வாங்கணுன்னா எவ்வளோ வருஷத்தில் நீ வாங்குவ அப்படின்னா. அவன் சொன்னான்னா, அந்த கார் எப்படியும் 70 லட்சம் 80 லட்ச ரூபா வருது. ஒரு 10 வருஷம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது நான் அதை முயற்சி பண்ணி நான் வாங்குவேன் அப்படின்னா. உடனே ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்டாங்களாம், அப்போ இந்த பிஎம்டபிள்யூ கார் வாங்கணுன்னா நீ எவ்வளோ வருடங்கள் நீ எடுத்துப்ப அப்படின்னா. அவன் சொன்னான், நான் மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். ஓகே, எனக்கு ஒரு 5 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது அந்த பிஎம்டபிள்யூ காரை நான் வாங்கிடுவேன் அப்படின்னா. உடனே பிஸ்னஸ் மேனுக்கிட்ட கேட்குறாங்க, அப்போ நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்கினா எவ்வளோ? நான் என்னங்க ஒரு 2 வருஷத்தில் நான் எப்படியாவது முயற்சி பண்ணி நானும் வாங்கிடுவேன் அப்படின்றோம். உடனே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, பிஎம்டபிள்யூ கார் வாங்கணுன்னா நீங்கள் எத்தனை வருஷங்கள் எடுத்துப்பீங்க? அவர் சொல்கிறாரு, எனக்கு குறைஞ்சது ஒரு 8 மாதம் போதும், 6 மாதம் போதும், நான் உடனடியாக வாங்கிடுவேன். இப்போது அவர் என்ன பண்ணாரா, நேராக ரத்தன் டாட்டாகிட்ட போய் கேட்டாராம், நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்கினா எத்தனை வருஷங்கள் ஆகும்? அவர் சொன்னாராம், எனக்கு குறைஞ்சது 5 to 7 வருஷம் ஆகும்னாராம். எல்லாருக்குமே செம ஷாக்கம். ஏன் சொல்லுங்கள், ஏன் அவர் மேலே ஷாக்கு? பெரிய பணக்காரு, அவர் நினச்சா இப்பயே போய் வாங்கிடலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் ஆகும் நான் வாங்க அப்படின்றாரு. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கம். எப்படி அது அப்படின்னு அவர் சொன்னாரா, ஆமாம், பிஎம்டபிள்யூ கம்பெனி ரொம்ப பெருசு இல்லை, அந்த கம்பெனி வாங்கினா எனக்கு குறைஞ்சது 5 to 7 வருஷம். பாருங்க, ஒரே கேள்வி தான் எல்லாருக்கும் வச்சுது. ஆனால் இவர்கள் யோசித்த விதம் வேறு, அவர் யோசித்த விதம் வேறு. இவங்க காரை யோசிச்சாங்க, அவர் காரை யோசிக்கல, கம்பெனியை யோசிக்கிறாரு. இதுதான் ராஜ்யத்தின் மனநிலை, உயர்ந்த மனநிலை. புரியுதுங்களா? இங்க யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, எங்களை மேசியா வருவாரு, எங்களை மூட்டை தூக்காம இவனுக்கு காய்கறி தூக்கின்னு போய் 1 மைல் தூரம் இனியும் விடக்கூடாத அளவுக்கு எங்களை பார்த்துக்க அவர் வருவார். ஆனால் அவர் அதுக்கு வரல. அவர் டோட்டலாக எதுக்கு தெரியுங்களா வந்தார்? அவர் மொத்தமாக இந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து, வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, பாடுகளிலிருந்து, பண பற்றாக்குறையிலிருந்து, கடனிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி அவருடைய ராஜ்யத்தில் கூட்டுன்னு போயிட்டு உட்கார செய்ய முடியாதான். அது பேர் அந்த வசனரை ராஜ்யத்துக்கு ஏற்கனவே உட்கார செஞ்சிட்டாராம். சொல்லுங்க பாப்போம், இதுதான் நம்மளால விசுவாசிக்க முடியல. இதுதான் நம்மளுடைய பிரச்சனையே. சொல்லுங்க பாப்போம். மறுபடியும் இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்ன பண்ணிட்டாராம்? உட்படுத்திட்டாராம். இதை சொன்னால் யாராலையும் ஏற்றுக்க முடியல. கரெக்டு தானே சிஸ்டர்? ஆமான்றீங்க பாரு, எல்லாம் சூப்பரா ஆமான்றீங்க. இதெல்லாம் அதுக்கு அவர் தேவலாம். இவர்
வேற மாதிரி இவர் சொல்லிட்டு போடுவார். இவர் நடக்காதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவார். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நடக்கிறது ஒன்று. வேணாம் இங்கேருந்து அது சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் அது மாதிரி சொல்லக்கூடாது, சும்மானாக்கா சொல்கிறேன். வெளில ஒருத்தன் ரோட்டில் போயின்னுக்கிறான். இப்போ அவனை பார்த்து சொல்கிறேன், தம்பி இன்னும் 4 ஸ்டெப்பில் கால் மடங்கின்னு உழுவ பாரு கீழே அப்படின்ன உடனே அவன் என்ன நினைப்பான் சொல்லுங்கள்? என்ன நினைப்பான்? சிரிச்சவங்க சொல்லிடணும் வாயை திறந்து. என்னது? கோவப்படுவானா? ஐயோ சொல்லிட்டாரா, அது என் வாழ்க்கையில் 4 ஸ்டெப்பு எடுத்து வச்சேன்னா ஊந்துருவனும். அவனை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் அங்கே சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஆனால் அங்கே சொன்ன உடனே எல்லாரும் மூஞ்சும் சிரிச்சிங்க பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் அந்த மனநிலையில் தான் இருக்கிறீங்க. ஓ, நான் தான் உங்களை சொல்ல ரோட்டில் சொன்னேன். பைக்கை ரோட்டில் ஒருத்தன் போயின்னுக்கிறான், வா பைக்கு வா, அந்த மொனை வர பார் ஸ்கிட்டாயின்னு ஊந்துருவா பார் அப்படின்ன உடனே மறுபடியும் வண்டி ஓட்டப்பா நீங்கள் அதே மனநிலையில் தான் போய் அது மாதிரி சிரிக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இதுதான் நம்ம மைண்ட் செட்டில் உக்காந்துக்குது. ஒன்றுன்னா என்னது அதே யோசிச்சுன்னு இருக்குது. இதுன்னா இது நந்துரும். 95 அப்போல்லாம் வந்து டெலகிராம் தான். எத்தனை பேர் டெலகிராம் தெரியும்? தந்தினாலே ஒரு பயம் வரும். சார் தந்தி வந்துது சார் அப்படின்வானுங்க. கொலை நடுங்கும் அப்படியே தந்தி வந்துக்குதுனாலே. எத்தனை பேர் அந்த நடுக்கத்தில் பழைய ஆளுங்க? ஆமாம், உங்களுக்கு இருக்கும். அது நல்ல செய்தியாகவும் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி யாரும் நல்ல செய்தின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவன் மனசில் தந்தினாலே விட்டுச்சுடா அப்பா, யாவனோ ஒருத்தவன் நம்ம ரிலேஷனில் போயிட்டான். அதுதான் அந்த பழத்தில் கடிச்சதுலேருந்து. அதுதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு இதில் வந்து சாமி படம் போட்டு ஒரு இடத்துல வந்து பேய் படம் போட்டால் மக்களுடைய மைண்ட் செட்டு பேய் படத்துக்கு தான் போகணும்னு தோணுதே கண்டி ஒன்று கூட. நீங்கள் சொல்கிறீங்களா அந்த படத்தை பார்க்குறதுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு போயிடலாங்க, இதுலையாவது சிலுவையை காட்டுவாங்க ஏசு வருவார் அப்படின்ட்டு எல்லார் மைண்ட் செட்டும் அதில் தான் போகுது. டெலகிராம்னு அப்போ வரும் பாருங்க, ஒருத்தன் என்ன பண்ணால் சிபிசிஐடியிலேருந்து, இது உண்மையாக நடந்த சம்பவம், பேப்பரில் வந்தது. சிபிசிஐடியிலேருந்து ஒரு தகவல் ஒன்று வந்தது. மொத்தம் 22 பணக்காரங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த 22 பணக்காரில் கொள்ளை அடித்து வாழ்ந்தவன் தான், கொள்ளை அடித்து வாழ்ந்தவன் ஒருத்தவன் இருக்கிறான். அவன் யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவங்க என்ன ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரு டெலகிராம் ஒன்று 22 பேருக்கும் அடிப்போம், ஓகேவா? என்னது தப்பு வெளிப்பட்டுருச்சு, எஸ்கேப் ஆகிடு. இதுதான் மேட்ரு. ஏன்னா தந்தி பெருசாகவும் அடிக்க முடியாது. பெருசாக அடிச்சா அந்த அளவுக்கு காசும் கூடும், எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஷார்ட்டாக. அதனால தான் சொல்லுவாங்க மாமா டைடு அப்படின்னு போட்டு முடிச்சிடுவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே இழுத்தா இன்னும் காசு போவோம். இப்போ இவன் தான் சொல்லிட்டான், துட்டு என்ன தப்பு வெளிப்பட்டது, எஸ்கேப் ஆகிக்கோ அப்படின்னு 22 பேருக்கும் அமிச்சான். என்ன சம்பவம் நடந்ததுன்னா 22 பேரும் எஸ்கேப்பு. அப்போ 22 பேரும் எப்படி இருந்துக்கிறானுங்க? அதாவது ஒரு தப்புன்னா கூட, இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், உங்கள் பார்த்து உங்ககிட்ட வந்து பிரதர் மாட்டிக்கினீங்க, உங்கள் தப்பு சொல்லிட்டார் அவர் அப்படின்னா நீங்கள் எதை யோசிப்பீங்க? உண்மைக்கு உண்மையாக சொல்கிறாங்க அவங்க. மனோ கிட்ட ஒரு முறை இப்படி தான் நடந்தது. எங்கே அவனை காணோம்? என்ன மனோ, உன்னை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஆனால் அப்படிலாம் நான் பண்ணவே இல்லைண்ணே. ஏய் நான் ஒன்றுமே சொல்லியடா, ஆனால் அப்படிலாம் நான் யாரும் தப்பாக சொல்லிக்கிறாங்க, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைண்ணே. இதுதான் மனுஷனுங்களுடைய, நான் அவனை சொல்லலை டோட்டலாக. அதை இப்போ அவங்க அம்மாவே என்ன சொன்னாங்க பாரு, எல்லாத்தையும் யோசிப்பு. நீ அவங்களும் கிடையாது, எல்லாரும். இப்போ என்ன நீங்கள் பிரதர் என்ன சென்னையில் இப்படி பார்த்தவங்கள அப்படின்னு நான் எப்படி பார்த்துருப்பாங்க? எல்லாத்தையும் நம்ம யோசிக்கிறோம். ஆனால்
நான் இப்போ கேட்குறேன் பாருங்க, இது உண்மையா பைபிள் உண்மையா? இப்போ கேட்குறேன் பாருங்க, இப்போ நான் சொன்னது இதெல்லாம் உண்மையா பைபிள் உண்மையா? அப்போ இதை நம்புறது முடியுது. ஆனா பைபிள்ல இருந்து அவர் தெளிவா சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாரு? இருளின் அதிகாரத்துல இருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல நம்மளை உட்கார வச்சிட்டாருன்னு சொன்னா இது நம்மளுடைய மனசு ஏத்துக்கிறது இல்லை. இதனால்தான் அவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இதுக்கும் கை தட்டுறது இல்லை. அவர் புட்டு வச்சிருக்கிறாரு. இதுக்கு தான் பேர் என்னது? ராஜ்யத்தின் ரகசியம். இந்த ரகசியத்தை அவர் சொல்றாரு, அப்பா அவங்களுக்கு ஒரு வேளை நடக்கலாம், புரியுதா? ஆனா உனக்கு அது இனியும் நடக்காது. ஏன்னா இது வரலும் நீ வேற ஒருத்தன் அதிகாரத்துல இருந்த, இப்ப நீ அதிகாரத்துல அந்த அதிகாரத்துல இல்ல. இப்ப நீ யாருடைய அதிகாரத்துக்கு வந்துட்டனா ஏன் அதிகாரத்துக்கு வந்துட்ட, இனியும் அது உன்னை தொட முடியாது. இது கை தட்டுங்க, விசுவாசிக்கலனால கை தட்டுங்க. விசுவாசிக்கலனாலும் பரவாயில்ல, விசுவாசமே இல்லைனாலும் பரவாயில்ல, கை தட்டுங்க, எல்லாருமே கை தட்டுங்க. ஏன்னா இது விசுவாசிக்க யாராலையும் முடியல, இதை விசுவாசிக்க முடியல. நான் இப்போ சொல்றேன் பாருங்க, பிரிட்டிஷ் நாட்டுக்காரங்க நம்மளுடைய இந்தியாவை ஆண்டாங்க, புரியுதுங்களா? விக்டோரியா மகாராணி எத்தனை பேருக்கு தெரியும்? விக்டோரியா மகாராணி யார் அவங்க? ஆமாம், அவங்க கட்டளை இட்டுறாங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அது அவங்க போடுற சட்டம் தான் இங்கே ஒரு காலத்தில் இருந்தது. அவங்க என்னென்ன சட்டம் போட்டாங்களோ எல்லாமே இருந்தது, ஓகேங்களா? இப்போ அந்த சட்டத்தில் அதான் விக்டோரியா மகாராணி காரில் வராங்கன்னு நினச்சிங்கன்னா ஒருத்தன் போய் அந்த காரை கூட தொட்டு பார்க்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? காரை கூட தொட முடியாது. காரை தொடறதுக்கு முன்னாடி அவனை சுட்டுருவாங்க. ஏன்னா பாம் கிம் கட்டுன்னு வந்திருந்தானா அவனை சுட்டதுக்கு அப்புறம் தான் யோசிப்பாங்க, யாரா நீ, உன் பேர் என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா விக்டோரியா மகாராணி காரையே தொட முடியாதுன்னா விக்டோரியா மகாராணியை தொட்டு பார்த்துட முடியுமா? தொட முடியாது. நான் ஏன் இவ்வளோ சொல்ல வரேன்னு இப்போ புரியும் பாருங்க உங்களுக்கு. அந்த விக்டோரியா மகாராணி ஏன் நினச்சாலும், ஒரு காலத்தில் நம்ம இந்தியா ஆடு தானே இருந்தாங்க, அவங்க சொல்கிறது தானே சட்டம், அவங்க சொல்கிறது தானே எல்லாருமே. இப்போ அவங்க திடீர்னு எல்விஸை ஷூட் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா அன்னைக்கு என்ன ஆகும், நடந்திருக்கும். ஆனால் இப்போ நான் என்ன ஆயிட்டேன், அந்த அதிகாரத்திலிருந்து இப்போ விடுதலை ஆயிட்டு இப்போ வேற ஒருத்தர் அதிகாரத்தில் உக்காந்துக்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போ விக்டோரியா மகாராணி இப்போ எல்விஸை ஷூட் பண்ணுடா அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்விஸை விக்டோரியா மகாராணி ஒரு வேளை இருந்திருந்தால் என்னை ஷூட் பண்ண சொன்னால் என்னை ஷூட் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ நான் வேற அதிகாரத்துலேருந்து இப்போ வேற அதிகாரத்துக்கு நான் வந்துட்டேன். இனி அவங்க என்ன சட்டம் போட்டாலும் அது என்னை ஆளுகை செய்ய முடியவே முடியாது. அதுதான் நான் சொல்றேன்ல, பழத்தை கடிச்ச ஆதாமுக்கு எல்லா வியாதியும் பிசாசு கொடுத்துருந்தான். ஆனா அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? 900 வருஷம் வாழ்ந்தான். 900 வருஷம் வாழ்ந்தாலும் இந்த வியாதி அவனை நெருங்கவே இல்லை. நான் அதே தான் சொல்றேன், இந்த 900 வியாதிகள் இருந்தாலும் நான் இப்ப யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன்னா இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் வந்ததால அந்த 900 வியாதியை என்ன நெருங்க முடியாது. இயேசு சிலுவைக்கு போனது பரலோகத்தை கொண்டு போகணுன்னு வரவே இல்லை. அவர் சிலுவையில் அறியப்பட்டதே இந்த பூமியில் பரலோகம் வர வேண்டுன்றதுக்காக தான் சிலுவையிலே அறியப்பட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ இதுக்கு வர விக்டோரியா மகாராணி இதுக்கு வர இப்போ அந்த விக்டோரியா மகாராணியை போய் தொட்ட முடியுமா? தொட முடியாது. புரியுதா? ஏன்னா அவங்க வேற அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இப்போ நான் எந்த அதிகாரத்தில் இருக்கிறேன்னா ராஜ்யத்தின் அதிகாரத்தில் வந்துட்டேன். எந்த ராஜ்யத்தில்? பரலோக ராஜ்யத்தின் அதிகாரத்தில் நான் வந்ததால இப்போ வியாதியே நினச்சாலும் என்ன தொட
முடியாது. ஒருவேளை அது வியாதி போல தெரியலாம், ஆனால் அதில் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. காரணம், நான் யாருடைய ராஜ்யத்தில் இப்போ இருக்கிறேன்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் இப்போ அவருடைய ராஜ்யத்தில் நான் வந்து இருக்கிறேன். புரியுதுங்களா? ஒரே ஒரு வசனம் சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 வாசித்து நாம் முடிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் இந்த பாருங்க, இதில் இந்த விளக்கம் ஒன்று போதும். 24 லைனாக வச்சு விட்டுருமா. இதோட ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நிறைவு பண்ணலான்ட்டு இருக்கேன். மத்தேயு 6 தானே? ஆமாம், மத்தேயு 6 24 33 வரை. ஓகேங்களா? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. கரெக்டா? இப்போ எந்த 2 எஜமான் யாரு? இருளின் அதிகாரம் ராஜ்யத்தில் ஒன்று, இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில். இப்போ நீங்கள் எந்த ராஜ்யத்தில் இருக்கிறீங்க? ஆமாம். இப்போ அவர் சொல்கிறாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை, புரியுதா? ஒருவனாலும் கூடாது. ஒருவன் எப்படியும் அவன் வேலை செய்கிறான்னா ஒருவனை பகச்சிக்கின்னு தான் ஒருத்தனை சிநேகிப்பான். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இதை எதுக்கு சொல்லிட்டாரு? தேவனுக்கும். இப்போ நீங்கள் எந்த ராஜ்யத்தில் இருக்கிறீங்க? நான் ஒன்று சொல்லட்டுங்களா? விசுவாசிக்க முடியாது தான். புரியுதுங்களா? ஏன்னா அவர் சொல்கிறது என்ன, விசுவாசிக்க முடியாததான் அவர் சொல்லுவார். அவர் எப்போ நீங்கள் ஒன்று நடக்காதுன்னு நினச்சின்னு இருப்பீங்க, மைண்டில் கூட வச்சுன்னு இருக்க மாட்டீங்க, இதெல்லாம் இப்படி நடக்குமா? ஆனால் அதை தான் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன்ல, வியாதி இல்லை, மரணம் இல்லை, கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை, எல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா? இருக்க தான் செய்யுது. புரியுதுங்களா? இது எப்போ விடுதலை ஆகுதுன்னா, இப்போ இந்த வெளிச்சம் நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா? இப்போ நான் இதை பேச 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 என்னன்னா, அந்த அதிகாரத்தில் நான் இந்த அதிகாரத்துக்கு நான் வரேன். வியாதி வந்தாலும் அது என்ன ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ இங்கே சொல்கிறாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நான் இங்கே வருங்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்கிறாரு? உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறாரு. இப்போ ஜெயிச்சதுனால இப்போ நான் எங்கே இருக்கிறேன்? தேவனுக்கிட்ட வந்துட்டேன். இப்போ நான் உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய என்னால் முடியாது. இப்போ அடுத்த வசனம் அப்படியே வராரு பாருங்க. ஆகையால் இப்போ வராரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அப்படியே அடுத்தது போமா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இங்கே வருங்க, கண்டிப்பாக இந்த வசனத்தின்படி விசேஷித்தவர்கள் தான் நாம். புரியுதுங்களா? இப்போ கோழி எத்தனை பேர் வளர்க்குறீங்க? யாரும் வளர்க்குறது இல்லை. ஆடு, மாடு, புல்லை, கோழி வளர்த்தா என்ன போடுறோம்? தீனி தான் போடுவோம். அந்த தீனி என்ன தீனி போடுறீங்க? அரிசி, அப்புறம் கம்பு, அவ்வளோதான். வேறு எதாவது போடுறீங்களா? டெய்லி காலையில் எழுந்துச்சா அரிசி, அப்புறம் சாயந்தரம் கம்பு. மாடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? தவிடு. கரெக்டா தவிடு. எனக்கு தெரியாது. தவிடு கரைச்சி, அது இல்லைன்னா புல். ஓகேங்களா? ஆடுக்கு என்னது? அதே புல் தான். புரியுதுங்களா? இதுங்கெல்லாம் ஒரே சாப்பாடே சாப்பிட்டு எப்படி தான் வாயுதுங்கன்னே தெரில. எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அதையே வச்சுங்க.
அதையே வந்து நீங்கள் வார வரலாம் போட்டுன்னு இருந்தால் எப்படி இருக்கும்? சில பேர் வாயில் சொல்கிறோம் நம்ம, எனக்கு இந்த சாப்பாடு இருந்தால் எனக்கு யாரும் வேணாம், அது இருந்தாலே போதும்னு. 2 வாரம் கொடுத்து பாருங்கள் கண்டினியூஸாக. 2 வாரம் இல்லை, 3 நாள் காலையில் மத்தியானம் நைட்டு இருந்தால் காலையில் மத்தியானம் நைட்டு புடி வாழ்க்கையே எடுத்துருவோம். பாவம் அதுங்கெல்லாம். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்தில் சேர்க்கப்படுறதில்லை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதை பிழைப்பு விட்டுறாரு. நான் அதை பார்த்து ஒன்றே நினைக்கிறேன், ஏன் பிழைப்பு விட்டுறாரு கர்த்தர்னா, அவைகளை காட்டிலும் நான் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னா, நீ புல்ல துன்றியோ தவிட துன்றியோ அரிசி துன்றியோ கம்ப துன்றியோ, என் புள்ள எல்லாத்தையும் சாப்பிடுவான். புரியுதா? கோழியும் சாப்பிடுவான், உன்னியும் சாப்பிடுவான், உன்னியும் சாப்பிடுவான், உன்னியும் சாப்பிடுவான். இதை மட்டும் விட மாட்டான். அவன் இன்னும் மச்சங்கள்லாம் நான் வச்சிருக்கிறேன், அதையும் அவன் சாப்பிடுவான். புரியுதுங்களா? அதனால என்ன அவர் எப்படி பார்க்குறாரு? யாரா டெய்லி ரசம் சாதம் சாப்பிட்டுக்கிறீங்களா? காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, ஒரே வாரத்தில் அந்த குழம்பு ரிப்பீட் வச்சா சட்டி. அப்போ தேவன் நம்மளை எந்த அளவுக்கு உடுத்தி வைக்கிறார் பாருங்க. எங்கே பாருங்க, அவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தர்கள் அல்லவா. அப்புறம் இதுதான் வசனமா இது? ஓகே ஓகே. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன், இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன், சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையில் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடித்திருந்ததிலும் இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது, அற்ப விசுவாசிகளே. யார்கிட்ட வந்துட்டாரு? உங்ககிட்ட தான் வந்திருக்கிறார். யாருன்னா, இருளின் அதிகாரத்திலேருந்து விடுதலை ஆக்கிட்டேன்னு சொல்ல பார்த்து கம்முன்னு இருந்தல்ல, இப்போ கொஞ்சம் கேட்டுக்கோ. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து விட்டால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிஜமா அவைகளை காட்டிலும் நாம், சொல்லுங்க, அவைகளை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். விசேஷித்தவர்கள். இந்த என் காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான், சின்ன பையன். டிவியில் ஆடு வரும், எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்கன்னு தெரில, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஜாம் பாட்டில் ஒன்று இருக்கும் டிவியில். எத்தனை பேர் ஆடு பார்த்துருக்கீங்க? பார்த்தது இல்லையா? பிரதர், நாங்களாம் கிறிஸ்டியன்ஸ், அப்போதுலேருந்து எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. வாழ்த்து விட்டதே எங்கள் வீட்டில் டிவி இருக்குதுன்ற. பெரிய ஜாம் பாட்டில் இருக்குங்க, பையன் இங்கே இருப்பான். அந்த ஜாமுக்கு ஆடு கொடுப்பாங்க. என்னன்னா, இந்த பையன் ஒரு ஸ்டூலு போட்டு ஏறி அந்த ஜாமுள்ள அப்படி விட்டு எடுத்து சாப்பிடுவான். என்ன காட்டுறாங்கன்னா, அந்த ஜாம் வந்து அவ்வளோ ஒரு எல்லாமே நிறைந்தது, பசங்க இது சாப்பிட்டாங்கன்னா இந்த ஜாமை போல் வளருவாங்க, ஃப்ரூட்ஸ்லாம். பார்த்துருக்கீங்களா இந்த ஆடு? பார்த்ததே இல்லையா? கர்த்தாவே நன்றி செலுத்துகிறேன். யார் வீட்லேயும் அந்த டைமில் டிவி இல்லாமல் எங்கள் வீட்டில் மட்டும் நீர் கொடுத்து ஆசீர்வதித்து வைத்திருந்தீர்களே, உமக்கு நன்றி சார். அப்படி தான் நான் ஜெபம் பண்ண முடியும், வேறு எப்படியும் ஜெபம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ நான் கேட்குறேன், ஜாம் பெருசா பையன் பெருசா? ஆனால் அது எது பெருசாக காட்டுறாங்க? ஜாமு தான் பெருசாக காட்டுறாங்க. ஆனால் இருக்கிறதுலே பெருசு யாருன்னா பையன் தான் பெருசு. இவனுக்காக தான் அது உருவாக்கப்பட்டு இருக்குது, அதுக்காக இவன் கிடையாது. சொல்லுங்க பார்ப்போம். எனக்காக தான் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு, அதுக்காக நான், எனக்காக அது கிடையாது, எனக்காக தான் அது எல்லாமே தேவன் வச்சிருக்கிறாரு. அதனால அவர் சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள்னா யாருன்னா ஆர்ஃபன்ஸ். யாருன்னா ஆர்ஃபன்ஸ்னா யாரு? அப்பா அம்மா சொல்லுங்க, அப்பா அம்மா இல்லாதவர்கள். சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் யார் தேடுவா? அப்பா அம்மா இல்லாதவர்கள் தேடுவார்கள். அஞ்ஞானிக்கு இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று என் அப்பா அறிந்திருக்கிறார்ல. உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்.
சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், சொல்லுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடுத்தது இருக்கா வசனம்? இல்லைல்ல, அவ்வளோதானே. இப்போ சொல்லுங்க. ஆகையால் நாளைக்காக, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு உங்களுக்கு வேணா அந்த நாளுக்கு போதும் அதினதின் பாடு. ஏன் அந்த நாளுக்கு போதும் அதினதின் பாடுன்னா, அந்த நாள் தான் உனக்கு செஞ்சே ஆகணும். நம்ம என்ன நினச்சின்னு இருக்கிறோம், ஐயோ நாளைக்கு என்ன ஆக போதோ, நாளைக்கு என்ன ஆக போதோ, நாளைக்கு இந்த ரிசல்ட்டுக்கு தான் என்ன ஆக போதோ, அது நம்ம கவலைப்படக்கூடாது. நாளைய தினம் தான் அது கவலையப்படணும். ஏன் கவலைப்படணும்னா, இப்போ நான் எங்கே வந்துட்டேன், தேவனுடைய ராஜ்யத்தின் அன்றைக்கு வந்துட்டேன். இப்போ எல்லாருமே லாஸ்ட்டாக அந்த வார்த்தை கொலேசையர் 1ஆம் அதிகாரம் தானே, 1ஆம் அதிகாரம் தான் படித்தோம். ஆமாம், 1:13. மறுபடியும் எல்லாருமே படிப்போமா அந்த வசனத்தை? எல்லாருமே படிப்போம். இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு. அவர் யாரு? குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் என்ன ஜெபம் பண்ணாரு? ஆஸ் இட் இஸ், பரலோகத்தில் என்ன ஆகணுமோ அப்படியே இங்க நடக்கணும். இந்த பூமியில நடக்கிறது கிடையாது. சொல்லுங்க. இதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு பாடின. என்ன பாட்டு? இருளிலிருந்து வெளிச்சத்தை அளிக்கும் ஆவியாக என்னை நிரப்புமே. அவர் இப்போ எப்படி வந்திருக்கிறாரு? அவர் சொல்றாரு, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு. இப்போ அந்த குமாரன் ஒன்னே ஒன்று தான் யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த ராஜ்யம் என்ன இருக்குதோ உம்முடைய பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஸ் இட் இஸ் இந்த பூமியில வரணும்னு யார் சொன்னாரோ அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இப்போ இது நிறுத்தினால இப்போ தூதர்களே நினைச்சாலும் என்ன ஒன்றும், சொல்லுங்க பார்ப்போம், தூதர்களே நினைச்சாலும், நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்றேன், இப்போ பரலோகமே நினைச்சாலும் எனக்கு வியாதியை சொல்லுங்க அனுமதிக்க முடியாது, கொடுக்க முடியாதுன்னு இல்லை. ஏன்னா அங்கே வியாதி இல்லை. பரலோகமே எனக்கு எப்போ நினைச்சேன் தெரியுங்களா? இப்போ இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி உம்முடைய அன்பினுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என்ன உட்கார வச்சிட்டார்ல, உட்கார வச்சதால பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரலோகமே நினைச்சாலும் எனக்கு கஷ்டத்தை அனுமதிக்க முடியாது, வியாதியை அனுமதிக்க முடியாது, நஷ்டங்கள் அனுமதிக்க முடியாது. என்னுடைய வாழ்வில் இனியும் பரலோகத்தில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நான் உயர்ந்து கொண்டே நான் போவேன். ஆதாம எந்த மைண்ட் செட்டில் படைச்சாரோ அதே மைண்ட் செட்டு. புரியுதுங்களா? எந்த மைண்ட் செட்டு தேவன் எப்படி படைச்சாரு அந்த மைண்ட் செட்டில் போகும். 3000 ஏக்கர், 2 பம்ப் செட்டு இல்லை, 4 6, புரியுதுங்களா, பொண்ணு, அப்புறம் என்னது, எல்லா பழம் நிறைந்த வகைகள் எல்லாவற்றையும் கொடுத்து 2 பேரை. எனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் வந்து விசுவாசித்து கடந்து செல்லுங்க. ஏன்னா அவர் 10,000 பேர் விசுவாசிக்கலை. ஒரு 1000 பேர் அவரை சூழ்ந்து போயிருப்பாங்களா இயேசுவை? அந்த கூட்டத்தில் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு மேஜிக் பண்ணாலே 1000 பேர் வந்துடுவீங்க பின்னாடி. அவர் உண்மையாக பார்வையடைய செய்கிறாரு. 18 வருஷமாக ஒரு தெருவில் இருந்த கூனியை இது பண்ணி விடுறாரு. எல்லாம் வருஷ கணக்கில் இருந்ததெல்லாம் அவர் தூக்கி விட பார்த்து அவர் பார்த்து எத்தனை லட்சம் பேர் போயிருப்பாங்க, கண்டிப்பாக போயிருப்பாங்க. அப்போ அதில் ஒருத்தி விசுவாசப்பட்டு தொட்டதால் நடக்குதுன்னா, இப்போ இந்த வார்த்தை எனக்குள்ள வந்ததுனால நான் ஒருத்தன் விசுவாசிச்சா எல்லாமே நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசத்தோட போங்க. அதுதான் அவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது, நீ கிளம்பி போயிட்டே இரு. அந்த ஒரு விசுவாசம், நீ என்னை சரீரத்தை கூட தொடவானா, என் சரீரத்தின் ஓரம் என் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாலே உனக்கு என் வல்லமை உங்ககிட்ட கடந்து வந்துடும். இப்போது அவருடைய ராஜ்யத்தில் நம்மள இருக்கிறதால அவருடைய வல்லமை நம்மளை ஆளுகை செய்து கொண்டு தான் இருக்குது. அந்த அதிகாரம் இனி என்கிட்ட வேலை செய்யாது. அதிகாரம்னா ஒன்று கொடுத்து செய்யினா செஞ்சுதான் ஆகணும். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, 2 எஜமானங்களுக்கு இனி நீ வேலை செய்ய
முடியாது. உலக பொருட்களுக்கு நீ இனியும் வேலை செய்ய முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் நீ வேலை செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னதால இப்போ நான் அந்த அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன். நான் அந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலை ஆயிட்டு இப்போ நான் எங்கே வந்துட்டேன்னா தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு வந்துட்டேன். ஆதலால் பரலோகத்தில் என்ன நடக்குதோ ஆஸ் இட் இஸ் என் வாழ்க்கையில் நடக்கும். எதுவுமே என்னை அணுக முடியாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, லாஸ்ட் வீக் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னேன். நேற்று அது நடந்தது. நான் ஈசாக்கு ரெபேக்காள் எத்தனை வயசில் விளையாடி கொண்டிருந்தார்கள்? 90 வயசில் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஜன்னல் வழியாக ஒருத்தன் பார்க்குறாரு. யார் பார்க்குறா? ராஜா பார்க்குறாரு. படிச்சிருக்கிறீங்களா வசனம்? படிச்சிருக்கீங்களா? ராஜா பார்க்குறாரு. என்னடா 2 பேர் 90 வயசில், எத்தனை பேர் 90 வயசில் விளையாட போகிறீங்க அப்படின்னு கை தூக்க சொன்னேன். நீங்கள் யாருமே கை தூக்கலை தெரியுமா? ஏன்னா நீங்கள் யாரும் கை தூக்க மாட்டீங்கன்றது அதுவும் எனக்கு தெரியும். கொஞ்சம் உஷாராக ஆயிடணும் அப்படின்னு உக்காந்துங்களா தெரியாது. ஆனால் ஒருத்தன் இங்கே கை தூக்கணும் தெரியுமா? யார் சொல்லுங்கள்? ஒருத்த மட்டும் கை தூக்கணும். யார் சொல்லுங்கள்? சொல்லுங்கள் சிஸ்டர், சத்தமாக சொல்லுங்கள் சிஸ்டர். நான் ஒருத்தன் தான் கை தூக்குனேன். நீங்கள் யார் தூக்குறீங்களோ இல்லையோ, இந்த பூமியில் இருக்கிறது ஒரே வாழ்க்கை. கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஒரு வேளை கசப்பு வெறுப்பு இருந்தாலும் நான் அப்படி வாழணும்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த கசப்பு வெறுப்புலாம், நான் அதுக்காக கசப்பு வெறுப்போடலாம் நாங்கள் வாழறதே கிடையாது. செட்டைகள் நிழலிலே கொண்டு சென்று செட்டைகளின் நிழலிலே கொண்டு வந்து சேர்த்துருவேன். அவ்வளோ ஓப்பனாக இது பேச முடியாது. ஆனால் நான் இந்த இடத்துல இருந்து நான் கையை தூக்கிட்டேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, அந்த 90 வயசில் நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன்னா அதில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். ஓகேங்களா? நான் தெம்போடு இருக்கேன், பெலனோடு இருக்கேன். என் பேரனை மட்டும் பார்க்கல, என் கொல்லு பேரனை பார்த்துருக்குறேன். அந்த வயசில் நான் தெம்பாக ஓடுறேன்னா எனக்கு வேணும். ஏன்னா முன்னாடி இருளின் அதிகாரத்தில் இருந்ததால அப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த அதிகாரத்துக்கு வந்துட்டேன். அந்த ஒரு மனநிலையில் நான் கையை தூக்கிட்டேன் இந்த இடத்துல இருந்து. நேற்று நிஜமாலுமே அது நடந்தது. என்ன நடந்தது? 3 பேர் என்னை துரத்தி அடிக்கிறாங்க. துரத்தி அடித்து நானும் ஓடுறேன். அப்புறமா இவங்களாவே அப்பா அந்த ஜன்னல்லேருந்து பார்க்குறாங்கப்பா நம்மளையே. உண்மையை நான் இந்த இடத்துல இருந்து உண்மையை நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? ஜன்னல்லேருந்து நம்மளே பார்க்குறாங்கப்பா. அப்பா நான் போகிறேன்ப்பா அப்படின்ட்டு அவங்க வந்துட்டாங்க. நான் சொன்னேன் யார் பார்த்தா 3 பேரும் துரத்தி அடிக்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் என்னான்னு கேட்டு, என்னை யாரும் என்னை அசிங்கப்படுத்துனதும் கிடையாது. அசிங்கப்படுத்துனது கிடையாதுன்னா என்ன சொல்கிறது? என்ன சொல்லுவாங்களே, என்னை ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்களே, கிண்டல் பண்ணுறது யாரும் கிடையாது என் வாழ்க்கையில். 2 என்னை பயங்கரமாக என்னை கிண்டல் பண்ணுதுங்க 2. ஜோம் பண்ணிங்க, ஆக்ஷனோடு செய்யுதுங்க. நம்மளுக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்காக ஜோம் பண்ணுங்க. நான் இதெல்லாம் நடந்து முடிச்சுட்டு தூங்க பார்த்து யோசிக்கிறேன், போன வாரம் கையை நம்ம தெரிஞ்சு தூக்கணுமோ தெரியாமல் தூக்கணுமோ? ஒன்று நம்ம ஜனங்க அமைதியாக இருக்கிறதால வீம்புக்கு தூக்கிட்டோமோ இல்லையோ, ஆனால் அது ஒரு வாரத்தில் நடக்க செஞ்சிட்டாரு கர்த்தர். அப்போ நிஜமாலுமே நான் விசுவாசத்தை தூக்கணும்னா அப்போ எனக்கு எல்லாமே கர்த்தர் எனக்கு செய்வார்ல. சீரியஸாக சொல்கிறேன், நான் வீம்புக்குன்னு தான் நான் தூக்குனேன். நீங்கள் தூக்குறீங்களோ இல்லையோ, நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு அதை அப்படியே ஒரு சைடில் ஒரு நிழலாட்டம் கர்த்தர் எடுத்துன்னு வந்து காட்டுறாரு எல்லாமே. அப்போ எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது, அப்பா நான் என்னன்னாலாம் என் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து நினச்சிட்டு இருக்கணும், அதை விட கர்த்தர் பயங்கரமாக எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். புரியுதுங்களா? சரி, இதுதான் மெயின் பாயிண்ட்டு. இருளின் அதிகாரத்துலேருந்து என்னை கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாரு. இப்போ நான் யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். அதனால் இனியும் என்னை எதுவுமே என்னை நெருங்க முடியாது. விசுவாசிக்க முடியலனாலும் ஆமேன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அது ஒரு நாள் உங்களுக்கு வரும். ஒரு வாரத்தில் எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக அது வரும். வியாதியே வந்தாலும் தேவன் அதை பரலோகமே அனுமதிக்க
முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு ஒரு வசனம் சொல்லிட்டு நம்ம மூடுவோம். ரோமர் 8:36 39 எல்லாருமே சேர்ந்து இதை படிக்கலாம். ரோமர் 8 எத்தனாம் வசனத்திலிருந்து சொன்னேன்? 36 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு, இப்போ இங்கே பாருங்க, சொல்லுங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையை ஒருத்தர் ஆக்கிட்டாரு. புரியுதுங்களா? இந்தியா பிரிட்டிஷ் அதிகாரத்திலிருந்து என்னை ஒருத்தர் விடுதலை ஆக்கிட்டாரு. இப்போ இனியும் பிரிட்டிஷ் அதிகாரம், பிரிட்டிஷுடைய சட்டங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் அது என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அமெரிக்காவில் போய் வேலை செய்ய போகிறேன். நான் அங்கே போயிட்டேன். இப்போ போயிட்டேன்ல. இப்போ எனக்கு இன்னும் ஒருத்தர் வந்துட்டாரு. யார் வந்துட்டாரு? இப்போ அவர் எடுத்தோடனே ஒரு முதல் ஒன்று வைக்கிறாரு. 15 ரூபாய் தரன், 15 லட்சம் தரன்னு சொன்ன ஏமாத்தினவன் இப்போ நான் வந்த முதல் கையத்தே எல்லார் அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் ரூபாய் நான் போடுறேன்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கே போயிட்டேன் நான்? இப்போ எனக்கு அந்த 15 லட்சம் ரூபாய் வராமல் இருக்குமா? ஏன் வரும்? நான் அந்த ஊருக்கு போனாலும் இந்த ஊர் சிட்டிசனாக தான் நான் இருக்கிறேன். புரியுதுங்களா? அதுபோல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் வந்தாலும் என்ன, இந்த 2 விஷயத்தை நான் சொல்றேன். என்ன இது அணுக போகிறது கிடையாது. எது இருளில் இருக்கிறது என்ன அணுக போகிறது கிடையாது. ஒருவேளை நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறேன். அவருடைய அன்பில் தான் நான் இருக்கிறேன். அவர் இன்னெல்லாம் அதிகாரம் எனக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த அதிகாரம்லாம் என் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இப்போ அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஏன்னா நான் இப்போ எங்கே வந்துட்டேன்? இருளின் அதிகாரத்திலேருந்து விடுதலை ஆயிட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நான் வந்ததால, இப்போ அவர் என்னை நேசிக்க ஆரம்பிச்சதால, இப்போ அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு. இப்போ இந்த ரகசியத்தை யாருக்கு சொல்லுங்கிறாரு? பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை யாருக்கு சொல்லுங்கிறாரு? உங்களை நேசிக்கிறதால தான் அவர் சொல்ல முடியும். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல, இப்போ லாஸ்ட் பாயிண்ட்ல வந்து முன்னுரையா இன்ட்ரோடக்ஷன் அண்டு கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக முடிக்கிறேன். புரியுதுங்களா? என்னது என்ன சொன்ன? முன்னுரை. பிரியமானவர்களுக்கு கர்த்தர் இந்த ரகசியத்தை சொல்றாரு. இப்போ சொல்லிட்டார்ல, இப்போ அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாருமே படிப்போம். இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ஹலோ, இவ்வளவோ இருந்தாலும் அவர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறதுனால இவ்வளவோ இருந்தாலும் நம்ம ஜெயம் கொள்கிறவர்களா தான் இருப்போம். நமக்கு அது வரவே வராது. அந்த வார்த்தை எப்படி முடியுது? இல்லை, ஜெயம் கொள்கிறவர்களாய் இருப்போம் கிடையாது, இருக்கிறோமே. அதுக்குள்ளதான் இருக்கிறோம். இப்போ நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்? அப்போ சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறோம். நான் இருளின் அதிகாரத்தில் நான் இல்லை. அந்த அதிகாரத்திலேருந்து நான் விடுதலை ஆக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் வச்சதுனால நான் எப்பவும் ஜெயம் கொள்கிறவர்களாகவே இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருக்கிறோமே, ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. அதனால என்னை வந்து எந்த வியாதியும் என்ன அணுக முடியாது. விசுவாசிகள்னாலும் ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது நடக்க தான் போகுது எப்படி இருந்தாலும். புரியுதுங்களா? அடுத்தது மரணமானாலும் ஜீவனானாலும், இப்போ வந்துட்டார் பாருங்க, பரலோகமே நினைச்சாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வருங்காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். சொல்ல நிச்சயித்திருக்கிறேன். தூதனே நினைச்சாலும், எந்த அதிகாரம் நினைச்சாலும் என்னை இனியும் பிரிக்க முடியாது. ஏன்னா என்னை என்ன பண்ணிட்டார்னா, காட்டொலிவ மரத்திலிருந்து என்னை வெட்டி எடுத்து நல்ல ஒலிவ மரத்தில் என்னை கொண்டு வந்து அவர் வச்சிட்டாரு. சொல்லுங்கள், நான் முன்ன காட்டொலிவ மரத்தில் இருந்தேன். இப்போ தேவன் என்ன அதிலிருந்து வெட்டி நல்ல வேருக்கும் சாருக்கும்
பங்குள்ளவர்களா என்னை தூக்கின்னு வந்து அவர் இப்போ என்னை இங்கே வச்சிட்டாரு. புரியுதுங்களா? இப்போ அவருடைய அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. புரியுதுங்களா? அப்படி ஏதாவது வியாதி வரா மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்தால் கூட அது இல்லை, தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். நான் உலகத்திற்குரியவன் அல்ல, எனக்கு எந்த உபத்திரவமோ நாசமோசமோ என்னை எதுவுமே அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இந்த உலகத்தில் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாகவே நான் இருக்கிறேன். ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளா நான் இருக்கிறேன், அவருடைய ராஜ்யத்திற்குள்ளா இருக்கிறேன். அவரை விட்டு யாரும் என்னை பிரிக்க முடியாது. நாம் அனைவரும் எழுந்திருப்போம்.